எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சிலர் சொல்லுவது போல, ஐயோ கர்த்தருடைய சித்தம் என்னதென்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று சொல்லாதீர்கள். சித்தம் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சித்தம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு வழிமுறைகளை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆவில நிரம்பி, வார்த்தையில நிரம்பி, ஞானத்தினால் நிரம்பி, கிருபையால் நிரம்பி இருக்கும் பொழுது மனம் புதிதாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அப்ப எளிதிலே கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நீங்க என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். ஆகவே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படி சொல்லக்கூடாது. கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருடைய வழியையும் அவருடைய சித்தத்தையும் அறியாதவர்கள் தான் மதியற்றவர்கள். எனவே 5:4 சொல்கிறது. எரேமியா 5:4 அப்பொழுதுதான் இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதவர்கள். கர்த்தருடைய வழியை அறியாதவர்கள். கர்த்தர் எனக்கு என்ன வழியை வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறியாதவர்கள் யாரு? மதியற்றவர்கள். சொல்கிறார், மதியற்றவராக இராதீர்கள், தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிச்சு அதை செய்யணும். ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா நம்ம இஷ்டம் போல அப்படி நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டு போகக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலையும், ஒருவேளை சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரை உங்களுடைய சித்தம் என்னப்பா. இன்னைக்கு சவுல் கேட்டான் அல்லவா, சவுல் சந்திக்கப்பட்ட உடனேயே முதல் கேட்ட கேள்வி என்னதான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இதுவரை என் சித்தத்திலேயே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது ஆண்டவரே, நீதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டேன், உங்களுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அவன் கேட்கறத பார்க்கணும். அந்த வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஒருவேளை கடந்த நாட்களிலே நஷ்டங்களோ தோல்விகளோ வீழ்ச்சிகளோ ஏற்பட்டிருக்கலாம். அதை குறித்து நீங்கள் அதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்பொழுது ஆண்டவர், இப்போ நான் என்ன செய்யணும்ப்பா அதை சொல்லுவேன். அல்லேலூயா என்று சொல்லி அந்த சித்தத்தை நீங்களால் என்ன செய்ய அறிந்து கொள்ள நினைச்சோம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, ஏன் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும்? ஒருவேளை கேட்கலாம், ஏன் சுய சித்தத்தில் ஒழுங்கா என்ன, ஏன் தேவ சித்தம் செய்ய வேண்டும்? சுய சித்தத்திலே ஒருபோது நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்னதாக சுய சித்தத்திலேயே தான் ஓடலாம். ஒன்றும் அவன் பெரிதாக சாதித்து விடவில்லை. எப்பொழுது தேவ சித்தம்